செய்தியை பார்க்கிறோம். நியூஸ் தமிழ் செய்தியாளர்கள் நிருபர்கள் தாக்கப்பட்ட விவகாரத்தில் விடை தெரியாத பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை எம்எல்ஏ தரப்பினர் திருடிய நிலையில் அது தொடர்பாக போலீசாரிடமும் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இப்போது வரைக்கும் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லையா? மேலும் எம்எல்ஏ மகன் பேசியதாக சில ஆடியோக்களும் வெளியாகி இருந்தன. அது பற்றிய விவரங்கள் என்ன? விடை தெரியாத பல கேள்விகளுக்கு, பல முடிச்சுகளுக்கு தற்போது அந்த முடிச்சுகள் அவிழ தொடங்கி இருக்கிறது. காரணம், இந்த சம்பவம் நடைபெற்றது தொடர்பாக பல்வேறு ஆதாரங்கள் ஆடியோக்களாக தற்போது வெளியாக தொடங்கி இருக்கின்றது. அந்த ஆடியோக்கள் மூலமாக அந்த சம்பவ இடத்தில் நடந்த உண்மை என்ன என்பது குறித்து விரிவாக ஒவ்வொரு ஆடியோவும் தொடர்ந்து நியூஸ் தமிழ் மூலமாக வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே 25 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய பொருட்களை திருடிய அந்த எம்எல்ஏ தரப்பு என்ற அந்த முக்கியமான செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நியூஸ் தமிழ் செய்திக்குழு தாக்கப்பட்ட விவகாரத்திலே விடை தெரியாத கேள்விகள் பல இருக்கின்றன. குறிப்பாக நியூஸ் தமிழ் கேமராமேன் மற்றும் செய்தியாளர் கொண்டு சென்ற அந்த கேமரா, லைவ் கிட், மைக் உள்ளிட்ட பேட்டரி, சிப் உள்ளிட்ட பல பொருட்களை காரிலிருந்து திருடி சென்றிருக்கிறது எம்எல்ஏ தரப்பு. குறிப்பாக அதனுடைய மதிப்பு சுமார் 25 லட்சம் என்று மதிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த பொருட்களை அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது தெரியவில்லை. அவர்களுடைய நோக்கம் என்ன, எதற்காக அந்த பொருட்களை திருடி சென்றார்கள்? குறிப்பாக நாம் அந்த கனிம வள கொள்ளை சம்பந்தமான காட்சிகளை பதிவு செய்திருந்தோம். அந்த பதிவு செய்வதற்காக முற்பட்ட போது, எனவே அது சம்பந்தமான ஆதாரங்கள் அந்த கேமராவிலே இருக்கும், அந்த சிப்பிலே இருக்கும் என்று கருதி அவர்கள் அந்த கேமராவை திருடி சென்றிருக்கலாம் என்று அந்த முதற்கட்ட விசாரணையில தெரிய வருகின்றது. பொருட்களை திருடி சென்ற கும்பல் மீது இதுவரை காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது ஒரு வருத்தமான செய்தியாக பதிவாகி இருக்கிறது. அந்த சம்பவத்து அன்றே நம்முடைய நியூஸ் தமிழ் செய்திக்குழுவினர் காவல் நிலையத்திற்கு சென்று எழுத்துப்பூர்வமாக நாங்கள் எத்தனை மணிக்கு சென்றோம், என்ன நோக்கத்திற்காக சென்றோம், அங்கே எம்எல்ஏ மற்றும் அவரது தரப்பிலே யார் யார் வந்தார்கள், எங்களை கண்மூடித்தனமாக அடித்தார்கள், எங்கள் கையில் இருந்த உடைமைகளை எல்லாம் பறித்து கொண்டார்கள், எங்களது கேமரா, மைக், லைவ் கிட், சிப் போன்ற அனைத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் என்ற அனைத்து விவரங்களையும் கைப்பட எழுதி கொடுத்தும் கூட தற்போது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் ஒரு பேரதிர்ச்சியான விஷயமாக இருக்கிறது. எதனால் இந்த நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்கள் என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. குவாரி முறைகேடு தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற போது அந்த செய்திக்குழு தாக்கப்பட்ட சம்பவம் நம் அனைவருக்கும் தெரியும். திருச்சியை சேர்ந்த நம்முடைய நியூஸ் தமிழ் செய்தியாளர் கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் செபஸ்டின் ஆகிய இருவரும் கண்மூடித்தனமான தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டனர். எங்கள் குவாரியிலேயே வந்து நீங்கள் எங்களது திருட்டுத்தனங்களை ஆதாரமாக நீங்கள் வீடியோ எடுத்து செய்தி வெளியிடும் அளவுக்கு துணிச்சல் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது என்பதுதான் அவர்களுடைய முதல் கேள்வியாக இருந்திருக்கிறது. கதிரவன் சொல்லும் போது குறிப்பிட்டார், எம்எல்ஏ நினைத்திருந்தால் எங்களை அடிப்பதை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி என்பதை மறந்து அவர்தான் முதல் அடி அடித்தார். எம்எல்ஏவே அடித்த பிறகு அவருடன் வந்த உதவியாளர்கள் என்ற போர்வையிலே வந்த ரவுடிகள் சில பேர் கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்தினார்கள். ஏனென்றால் எம்எல்ஏவே அடித்து விட்ட பிறகு அண்ணன் இதைத்தான் ஆசைப்படுகிறார், நாம் அவனை அந்த செய்தியாளர்களை அடித்து ஒழித்து கட்டினால்தான் நமக்கு மரியாதை இருக்கும், அண்ணன் அப்போதுதான் நம்மை பாராட்டுவார் என்ற ரீதியிலே அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. செய்தியாளர் கதிரவன் மற்றும் நம்முடைய ஒளிப்பதிவாளர் இருவரும் கண்மூடித்தனமான தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டு தற்போது அவர்கள் திருச்சி அரசு மருத்துவமனையில இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்கான அந்த சிகிச்சை என்பது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒருபுறம் அவர்கள் குணமடைந்து விரைவில் வீடு திரும்புவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் கூட அவர்களுக்கு ஏற்பட்ட காயத்திற்கான தீர்வு, எதனால் இந்த காயம் ஏற்பட்டது, அதனை அடித்த அந்த ரவுடி எம்எல்ஏ, அவருடன் அந்த ரவுடி குழுவினர் ஆகியோரை எல்லாம் இன்னும் கைது செய்யாதது ஏன், அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என்ற அந்த கேள்விகள் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒரு செய்தியாளர் என்பவர் ரவுடி கிடையாது. ஒரு செய்தியாளர் எதற்காக வருவார்? ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்திலே வருவார்கள், விசாரணை நடத்துவார்கள், ஏதாவது ஆதாரங்கள் கிடைத்தால் அதனை ஒளிப்பதிவு செய்து கொண்டு செல்வார்கள். பிறகு அங்கு சம்பந்தப்பட்ட குவாரியினுடைய உரிமையாளர்
புகார் கொடுத்தவர் 2 தரப்பினரிடமும் பேட்டி எடுத்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை மக்களிடம் கொண்டு சென்று சேர்ப்பார்கள். மக்கள் அதில் எது உண்மையோ அதனை எடுத்துக் கொள்வார்கள். இதுதான் காலம் காலமாக நடைபெற்று வருகிறது. நம்முடைய நியூஸ் தமிழ் தொடங்கப்பட்டு 4 ஆண்டுகள் முடிந்து 5ஆம் ஆண்டில் இருக்கக்கூடிய நிலையில நாம் இதுவரை கும்மிடிப்பூண்டி முதல் கன்னியாகுமரி வரை பல்வேறு கனிம வள திருட்டுக்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். கன்னியாகுமரியிலிருந்து திருட்டுத்தனமாக வெட்டி கடத்தப்படக்கூடிய அந்த கல் குவாரி முறைகேடுகளை கொண்டு வந்திருக்கிறோம். திருவள்ளூரிலே கும்மிடிப்பூண்டி பகுதியிலே நடைபெறக்கூடிய மணல் கொள்ளை, செம்மண் கொள்ளை, அதே போல திருவள்ளூரினுடைய பல பகுதிகளில் நடைபெறக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக சேலத்திலே நடைபெறக்கூடிய வெள்ளைக்கல் உள்ளிட்ட பல்வேறு திருட்டுக்கள் போன்றவற்றை எல்லாம் நியூஸ் தமிழ் ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தி இருக்கிறது. யார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், இதில் அனுமதிக்கப்பட்ட அளவு எவ்வளவு, இதில் முறைகேடு எந்த அளவுக்கு நடைபெறுகிறது, இதில் யார் யாருக்கெல்லாம் பங்கு செல்கிறது, இதனால் அரசுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு என்ன என்பதையெல்லாம் நாம் ஆதாரப்பூர்வமாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். உண்மையிலேயே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன் பக்கம் நியாயம் இருப்பதாக இருந்தால் தான் அந்த குவாரியிலே அனுமதிக்கப்பட்ட அளவு மட்டும்தான் கற்களை வெட்டி எடுப்பது உண்மை என்று சொன்னால் அவர்களிடம் வெளிப்படையாக பேட்டி கொடுத்திருக்கலாம், தன்னிடம் இருக்கக்கூடிய லைசன்ஸை காண்பித்திருக்கலாம், அல்லது அவர்களை முறைப்படி காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்து இவர்கள் அத்துமீறி குவாரிக்குள் வந்திருக்கிறார்கள், எங்களிடம் அனுமதி பெறவில்லை என்று ஏதாவது சட்டத்தில் இருக்கக்கூடிய வழிமுறைகளை காட்டி நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கலாம். ஆனால் தானே சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு ரவுடி போல மாறி வேட்டியை மடித்துக் கொண்டு தாக்குவது என்பது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு செய்தியாக இருக்க முடியும்? அப்படி யாராவது உடன் வந்தவர்கள் செய்திருந்தால் கூட அதனை தடுத்திருக்க வேண்டும். அதுதான் ஒரு எம்எல்ஏ, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் பிரதிநிதிக்கு இருக்கக்கூடிய ஒரு தகுதி. அதுதான் ஒரு சரியான நடவடிக்கை. ஆனால் ஒரு ரவுடி போல செயல்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற உறுப்பினர் மீது, பழனியாண்டி மீது ஏன் இன்னும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை, ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் அனைத்து தரப்பு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. நியூஸ் தமிழுக்கு இது ஒன்றும் புதிது கிடையாது. இந்த 4 ஆண்டு காலத்திலே பல்வேறு கனிம வள கொள்ளைகளை அம்பலப்படுத்தி இருக்கின்றோம். பல இடங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. சில குவாரிகள் நம் தொலைக்காட்சியின் செய்தியினூடாக மூடப்பட்டிருக்கிறது. எனவே அதனுடைய நீட்சியாகத்தான் தமிழ்நாட்டு இயற்கை வளங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு 4 துறைகளுக்குமே இருக்கிறது. நீதித்துறைக்கு இருக்கிறது, காவல்துறைக்கு இருக்கிறது, அரசாங்கத்தை நடத்துபவர்களுக்கு இருக்கிறது, அதே போல தொலைக்காட்சி ஊடகங்களுக்கும் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில தான் நாம் ஒன்றும் தண்டனை கொடுக்க போவதில்லை. இப்படி ஒரு விஷயம் நடைபெறுகிறது என்பதை நாம் அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். அதன் பிறகு அதில் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. எனவே நாம் நம்முடைய கடமையை செய்ய சென்றதற்கு திருச்சி செய்தியாளர் கதிரவனும் ஒளிப்பதிவாளர் செபஸ்டியனும் சென்றதற்கு அவர்களை பார்த்த மாத்திரத்திலே கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்திருக்கிறார்கள். அவர்களின் கேமராக்கள், சிப், அவர்களது மைக் போன்ற உடைமைகளை பிடுங்கிக் கொண்டு சென்றிருக்கிறார்கள். 25 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன ஆனது என்பது தெரியவில்லை. அந்த ரவுடி கும்பலுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் காவல்துறை என்பதுதான் அனைத்து தரப்பு மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.